ஹே டியூட்ஸ், நீங்க எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் ஜங்ஷன் பக்கத்திலே லொகேட் ஆயிருக்கு ஸ்டாரி பவன் அப்படிங்கிற அந்த கடைக்கு தாங்க வந்திருக்கோம். வெஜ்லயே எனக்கு ஃபேவரட்டான கடை என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான் நான் சொல்லுவேன். இந்த கடையோட ஆம்பியன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம நீட் அண்ட் லக்ஸரியா பிளேஸ் ஆயிருக்கும். ஆக்சுவலா அந்த கடைக்கு வந்தது காரணமே பாத்தீங்கன்னா அந்த கடையோட இளநீர் பாயசம் தான். இது வரைக்கும் இங்க அதை நான் குடிச்சதே இல்ல. உணவு திருவிழாலே ட்ரை பண்ணி பார்த்திருக்க வேண்டியது ஏன் நேரம் நான் போன பத்தி இருந்துச்சு. இன்னைக்கு குடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு கடைக்கு கிளம்பி வந்துட்டேன். ஆனா வந்தோடனே முடிவை நான் மாத்திட்டு ஃபர்ஸ்ட் சாப்பிடுவோம் அப்புறம் குடிப்போம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சாப்பிட உட்காந்துட்டேன். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன வாங்கினோம்னு பாத்தீங்கன்னா சிஸ்டர் பிளாட்டர் ஸ்டார்டர்ஸா இதை நம்ம வாங்கியிருந்தோம். இது ஒண்ணுல 4 வகையான டிஷ் ஒரே டிஷ்ஷாக்கி எடுத்து வந்துருவாங்க. கிட்டத்தட்ட 4 பேர் வரைக்கும் உட்கார்ந்து சாப்பிடலாம். அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு குவாண்டிட்டில இருக்கும். நாலுமே டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்துச்சு. அதுல இந்த பன்னீர் டிக்கா ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் இந்த கோபி மஞ்சூரியன் ட்ரை மஸ்ட் ட்ரையா இருந்துச்சு. இதோட இந்த மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரையும் சாப்பிடுறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த வெஜ் சோயா மட்டன் டிக்காவும் நல்லா இருந்துச்சுங்க. நம்ம அடுத்ததா சால்னா லாப்பா வாங்கியிருந்தோம். லாப்பா வந்து அவ்வளவு தின்னு கிரன்ச்சியா இருந்துச்சு. சால்னாவோட சேர்த்து சாப்பிடும்போது மட்டும் தாங்க வெஜ் மாதிரியே தெரியுது. அந்த அளவுக்கு சூப்பரா இருந்துச்சுங்க. நம்ம அடுத்ததா பட்டர் நான் வாங்கியிருந்தோம். நான் வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட் அண்ட் டேஸ்டா இருந்துச்சு. நம்ம இதுக்கு தொட்டுக்க எமா டெட்சி கிரேவி மஷ்ரூம் வாங்கியிருந்தோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் சீஸால பண்ணிருப்பாங்க. அதுவும் நானை தொட்டு சாப்பிடும்போது டிஃபரெண்டா வேற லெவல்ல இருந்துச்சுங்க. அடுத்ததா இடியாப்பம் வித் கடலைக்கறி தேங்காய் பால் வாங்கியிருந்தோம். இடியாப்பம் செம சாஃப்டா இருந்துச்சு. அந்த தேங்காய் பாலோட தொட்டு சாப்பிடும்போது சரி, அந்த கேரளா ஸ்டைல் கடலைக்கறியோட தொட்டு சாப்பிடும்போது சரி, சாப்பிடுறதுக்கு நல்லா அருமையா இருந்துச்சுங்க. நம்ம அடுத்ததா பள்ளிப்பாளையம் மஷ்ரூம் இட்லி வாங்கியிருந்தோம். இது இட்லிங்கிறதே போறீங்க நம்ப முடியல. டேஸ்ட் கொத்து புரோட்டா மாதிரி அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. இதை முடிச்சு கீழே போனா ஸ்வீட்ஸ்க்கு குட் லுக்கிங் ஆம்பியன்ஸோட பிளேஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. அங்கதான் ஆவலோட எதிர்பார்த்த அந்த இளநீர் பாயாசம் இருந்துச்சு. நானும் எடுத்து ஒரு வாய் தாங்க வச்சேன். குடிச்சதே தெரியல, அப்படி இருந்துச்சு. ஒரு மஸ்ட் ட்ரை நான் சொல்லுவேன். கடைசியா இளநீர் அளவோட முடிச்சிருந்தோம். இதுலயே அந்த தேங்காய் பல்பெல்லாம் போட்டு சாப்பிடுறதுக்கு அட்டகாசமா இருந்துச்சு. ஒரு மஸ்ட் ட்ரை நான் சொல்லுவேன். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த வீடியோல பாப்போம். டாடா.